பிக் பாஸ் இந்த வாரம் வீட்டை விட்டு யார் வெளியே இருப்பாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் போவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கும்போது சாண்ட்ரா கனி 2 பேருமே சேவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் கமருதீன் சபரி இவங்கெல்லாம் சேவ். இப்படி எல்லாருமே சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் யார் தான் வெளியே போகிறது? நம்ம எதிர்பார்ப்பு என்ன? பாரு கமருதீன் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்களை வெளியே ஏற்றுங்க, ஒரு ஜோடி புறாவை கட் பண்ணி விடுங்கயா அப்படின்னு சொன்னால் அவங்க கட் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. பார்வதி அம்மா உள்ளே வந்து திட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா ஜோடி புறாவை ஜோடியாகவே வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. அதில் என்னென்னா ஜோடி புறாவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பயங்கரமாக விளாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எஃப்ஜே ஒன்றும் கேமே விளாண்ட மாதிரியே தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்காரா என்னன்னு தெரியல. சில டயத்தில் சவுண்டு மட்டும் கேட்குது. எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி எஃப்ஜேட்ட வந்து ஒன்றுமே பெரிய விஷயங்கள் எதுவுமே தென்படவே இல்லை. எஃப்ஜே சரியில்லை. சரி, திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை மொதல் ட்ரிப் எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. வெளியே போனப்போ அவங்க சொன்ன விஷயம் மக்கள் வந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, மக்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு தடுமாற்றம் தான் அதிகமாக இருக்குது. எப்படி கேம் விளாடுறதுன்னு தெரியல. மொதல் ட்ரிப்பு நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பை திருத்திக்கிட்டோம், எப்படியெல்லாம் கேம் விளாடணும் அவங்க ஃப்ரெண்டு பூர்ணிமாலாம் சொல்லி கொடுத்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களால விளாட முடியல. பாவம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் நடுநிலை இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வம்பிழுத்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. பிக் பாஸில் யார் வெளியேற போகிறா அப்படின்னா இவங்க தான், எஃப்ஜேயும் ஆதிரையும் தான் வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து எல்லாருமே தேர்வு பண்ணாங்க. ஒரு வெற்றி பெற்ற ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்த ஒரு 4 பேரில் ஆதிரை தான். ஆதிரை எங்கள் ஃபேமிலி வரணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாங்க. ஆதிரை சொன்ன காரணம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. ஆதிரை அவங்க ஃபேமிலி வரட்டும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆதிரை ஃபேமிலி வரப்போகிறதில்ல. ஆதிரைக்கு பதிலாக இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா பார்வதியோட பேரண்ட்ஸு தான் வரப்போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க கேட்க போகிற கேள்விகள் கமருதீனை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமருதீன் எப்படியெல்லாம் பதில் சொல்ல போகிறாரு, கமருதீன் என்ன மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக கமருதீன் இதுக்கு ஒரு கேமாக தான் பார்த்துருக்கிறாரு. என்ன தான் அவங்க அம்மாள்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணாலும், பார்வதியை வந்து சமாதானப்படுத்தினாலும் ப்ராமிஸ் பண்ணாலும் அவங்க அம்மாட்ட பேசும்போது பார்வதி அம்மாட்ட பேசும்போது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிற மாதிரி எல்லோரும் நினச்ச மாதிரி பார்வதி அம்மா அவங்க குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்து கமருதீனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கொண்டு வரணும். இவங்க எப்படி பிளான் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவினும் இந்த பொண்ணு பேர் என்ன, ஸ்ரீலங்கா பொண்ணு, அந்த பொண்ணும் அவங்களுக்குள்ளே நடந்துச்சுல, ஒரு லவ் நடந்துச்சுல. அவங்க அப்பா வந்து உடனே லாஸ்லியாட்ட வந்து அவங்க அப்பா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டார்ல, உடனே இதுக்கு தான் உள்ளே விட்டானா, எவ்வளோ கேவலமாகிடுச்சு தெரியுமா, எவ்வளோ கேவலமாக ஊரில் சொந்தக்காரங்களாம் கேவலமாக பேசுகிறான் தெரியுமா, அப்படி இப்படிலாம் வந்து கதறினார்ல. சேரன் வந்து அமைதிப்படுத்தினார். சேரனை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் தான் ஒரு அப்பாவை வந்து கைட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சேரன்ட்ட இது பண்ணார். லாஸ்ட்லியா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு கவினோட லவ், ஒரு சைடு அப்பாவோட கண்டிப்பு, ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு தவிச்சாங்கள்ல. அந்த ஒரு காதலுக்கும் உண்மையான காதலுக்கும் இங்கே நடக்கிற கன்றாவிக்கும் என்னையா இருக்குது. அது மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், ஒரு சீனை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இப்போ வந்து பார்வதி அம்மாவை கொண்டு வராங்க. அந்த ஃபேமிலி வரப்போகுது, வக்கீல் ஃபேமிலின்னு சொல்லி. வக்கீல் ஃபேமிலிலாம் வந்து கமருதீன்கிட்ட என்ன தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். லைக் வந்து எனக்கு ரொம்ப மிக முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணி தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிப்போம். நன்றி, வணக்கம்.